ஒரு பழம், ஒரே ஒரு பழம். அது உடல் எடையை குறைக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கணும், புரோட்டீன் வேணும், நார் சத்து வேணும், சளி பிடிக்கக்கூடாது, சுகர் ஏறக்கூடாது. வெயிட் வெயிட் வெயிட், என்ன லிஸ்ட் ரொம்ப லாங்காக போகுதுன்னு பார்க்குறீங்களா? அப்படி ஒரு பழம் இருக்குங்க. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிடலாம். காரணம், இந்த பழத்தில் கேலரிஸ் ரொம்ப கம்மி. இந்த பழம் சாப்பிட்டா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். காரணம், இந்த பழத்தில் மிக அதிகமாக இருக்கிற விட்டமின் சி. சில பேருக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். ஆனால் அவங்க கூட பயப்படாமல் இந்த பழத்தை சாப்பிடலாம். இந்த பழம் சாப்பிட்டா செரிமான சக்தி அதிகமாகும். புரோட்டீன் சக்தி அதிகமாக உள்ள பழம் இது. நார் சத்தும் நிறைய உண்டு. இந்த பழத்தில் இன்சால்யூபிள் ஃபைபர்னு சொல்கிற தண்ணியில் கரையாத நார் சத்து இருக்கு. அதனால மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டா கலக்கலன்னு போயிடுமா. இந்த பழத்தில் லைகோபின் அப்படின்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவே இருக்கும். அதை நாம் எடுத்துக்கிட்டா இளமையாக இருக்கலாமா. உங்களுக்கு என்றும் இளமையாக இருக்க ஆசையா? அப்போ தினமும் இந்த பழத்தை சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பழத்தை சாப்பிட்டா புற்றுநோய் வராதான், சர்க்கரை நோய் கூட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்னு சொல்கிறாங்க. என்ன பழம் தானே கேட்குறீங்க? இதோட பேர் பம்புளி மாஸ். கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறவங்கள பார்த்து என்ன பம்புளி மாஸ் மாதிரி இருக்கேன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த பம்புளி மாஸை தொடர்ந்து சாப்பிட்டா உடல் எடை நல்லாவே குறையும். நான் ரீசெண்டாக மயிலாடுதுறை போனப்போ பம்புளி மாஸை பார்த்தேன். உடனே வாங்கிட்டேன். ஒரே ஒரு பழம் 1.5 கிலோ எடை இருந்தது. விலை 100 ரூபாய். நல்லா கனிஞ்ச பம்புளி மாஸ் பழசுல அழகான பிங்க் நிறத்தில் இருக்கும். முத்துக்கள் பெருசு பெருசாக இருக்கும். பம்புளி மாஸ் அதிக அளவிலான விட்டமின், மினரல், அதோடு இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள பழம். சத்து அதிகம், ஆனால் கேலரி கம்மி. சிட்ரஸ் வகை பழங்களில் ரொம்ப பெரிய பழம் இந்த பம்புளி மாஸ் தான். சில பழங்கள் 4 கிலோ கூட வெயிட் இருக்குமா. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, இப்படி 3 சுவை இதில் இருக்கும். இந்த 3 சுவையில் இனிப்பும் புளிப்பும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். இதை சாப்பிட்றப்போ ஒரே நேரத்தில் அதிக இனிப்பும் அதிக புளிப்பும் தெரியும். அதுதான் இந்த பழத்தோட தனித்தன்மை. பம்புளி மாஸ் மரம் கூட நார்த்த மரம் மாதிரி தான் இருக்கும். நான் வாங்கின பம்புளி மாஸ் 1.5 கிலோ வெயிட் இருந்தது. பழம் பார்க்க பெருசாக இருந்தாலும் உள்ள தோலுக்கு கீழே வெள்ளையாக பஞ்சு மாதிரி நிறைய இருக்கும். அதை நீக்கிட்டு சொலையை உரிச்சு எடுக்கவே ரொம்ப பொறுமை வேணும். கடைசியில் எனக்கு 200 கிராம் அளவுக்கு தான் சொலை தேறிச்சு. மற்ற சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மாதிரி இல்லாமல் பம்புளி மாஸ் சுளையை மட்டும் இயற்கை ஏன் இவ்வளவு பாதுகாப்பாக வச்சிருக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ எல்லாம் விதவிதமான வெளிநாட்டு பழங்களை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அதிக சத்தும் மருத்துவ குணங்களும் நிறைஞ்ச பம்புளி மாஸ் பழத்தை மட்டும் மறந்து போயிட்டோம். பழம் விற்கிறவங்களும் இந்த அருமையான பழத்தை கண்டுக்கிறதே இல்லை. பம்புளி மாஸ் சுளையிலிருந்து முத்துக்களை எடுத்து அப்படியே சாப்பிடலாம். கொஞ்சம் சர்க்கரை இல்லை தேன் சேர்த்து ஜூஸ் போட்டும் சாப்பிடலாம். நீங்கள் சாலடு செஞ்சால் அதில் இந்த பம்புளி மாஸை சேர்த்து செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த பம்புளி மாஸ் பழத்தை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க.